அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைய திருக்குறள். திருக்குறள் என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, "அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும். பெருமை முயற்சி தரும்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இது செய்வதற்கு அருமையானது என்று சோர்வுறாமல் இருக்க வேண்டும். அதை செய்வதற்கு தக்க பெருமையை முயற்சி உண்டாக்கும்" அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு. ஒரு விஷயத்த என்னால பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம்னா, அது பண்ணவே முடியாது. அத பண்ணணும்னு நெனச்சாலே, அதற்கான அந்த முயற்சிகள எடுத்தாலே, அந்த விஷயத்த நம்மனால பண்ணி முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. திருக்குறள் எண் 611 அதிகாரம் ஆள்வினை உடைமை. அடுத்ததா இன்னைக்கு ஒரு சிறப்பு செய்தியில என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, "தேம்பாவணி தந்த திருமகனார்" அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது நவம்பர் 8 பார்த்தீங்கன்னா, நமக்கு வீரமாமுனிவருடைய பிறந்த நாள். அத தமிழகத்துல வந்து என்னவா நம்ம கொண்டாடுறோம்னா, தமிழ் அகராதி தினம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? லெக்சிகோகிராஃபி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இங்கிலீஷ்ல லெக்சிகோகிராஃபி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தமிழ்நாட்டுல லெக்சிகோகிராஃபி டே எப்போ அப்படின்னா, அது வீரமாமுனிவர் அவர்களுடைய பிறந்த நாள் நவம்பர் 8 தான். தமிழ் அகராதி தினம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அவர பத்தின ஒரு வரலாறு, சிறப்புமிக்க விஷயங்கள வந்து குடுத்திருக்காங்க. அவருடைய இயற்பெயர் அப்படிங்கிறது பார்த்தோம்னா, ஜோசப் கான்ஸ்டன்டைன் பெஸ்கி. 18 வயதுல வந்து பார்த்தீங்கன்னா, அவர கத்தோலிக்க குருவாக அ அவர வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறமா அவரு 1710ல இந்தியாவுக்கு வந்து வராரு. இந்தியாவுக்கு வந்து தமிழகத்துல தங்கியிருக்காரு. தமிழ் மொழிய வந்து கற்கிறார். தமிழ் மொழியில நெறைய விஷயங்கள இயற்ற ஆரம்பிக்கிறார். ஓகேங்களா? முதல்ல என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவருடைய அ ஆசிரியர் பேர நம்ம தெரிஞ்சுக்கணும். அவரு வீரமாமுனிவருக்கு தமிழ் சொல்லிக் குடுத்த ஆசிரியர் பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுப்பரதீப கவிராயர் அப்படிங்கிறவரு அவருக்கு தமிழ் சொல்லிக் குடுத்த ஆசிரியர். சரிங்களா? அதுக்கப்புறமா தமிழ கத்துக்கிட்ட இவரு, அவரோட பேர வந்து கான்ஸ்டன்டைன் பெஸ்கி அப்படிங்கிற பேர வந்து என்னன்னு பண்றாருன்னா, தைரியநாதன் அப்படின்னு சொல்லி பேர் மாத்துறாரு. அதுக்கப்புறமா அது காலப்போக்குல வீரமாமுனிவர் அப்படின்னு சொல்லி மாறுது. சரிங்களா? இவர பத்தி நம்ம வீரமாமுனிவர் அப்படின்னு சொல்லி பார்த்தாலே தேம்பாவணி அப்படிங்கிறது ஞாபகம் வரும். அதுக்கப்புறமா பரமார்த்த குரு கதை ஞாபகம் வரும். அத தாண்டி பார்த்தீங்கன்னா, சதுரகராதி அப்படிங்கிறது ஞாபகம் வரும். ஓகேங்களா? சதுரகராதி அப்படிங்கிறது இவர் கொண்டு வந்தது தான். இது வந்து பார்த்தீங்கன்னா, சதுரம்னா எப்படி 4 பக்கங்கள் இருக்கோ, அதே மாதிரி இவரும் 4 விஷயங்கள பண்ணியிருப்பாரு. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெயர் அகராதி, பொருள் அகராதி, தொகை அகராதி, தொடை அகராதி அப்படிங்கிற 4 அகராதிகள சேர்த்து தான் நம்ப சதுர அகராதி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? பெயர் அதிகாரி, பொருள் அதிகாரி இல்ல. பெயர் பெயர் அகராதி, பொருள் அகராதி, தொகை அகராதி, அடுத்தது தொடை அகராதி. இது எல்லாத்தையுமே சேர்த்து தான் சதுர அகராதி அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? அத தாண்டி பார்க்கிறப்ப நமக்கு வேற என்ன முக்கியமான விஷயங்கள் இருக்கு அப்படின்னா, இவரு தமிழ் மொழிக்காக கொடுந்தமிழ் இலக்கணம், செந்தமிழ் இலக்கணம், தொன்னூல் விளக்கம், திறவுகோல் இந்த மாரியான படைப்புகளையும் குடுத்திருக்கிறார். அடுத்தது திருக்குறள்ல இருக்கக்கூடிய அறத்துப்பால், பொருட்பால லத்தீன் மொழியில மொழிபெயர்த்து இருக்கிறாரு. அதுக்கு அடுத்ததா தான் பார்த்தீங்கன்னா, தேம்பாவணி அப்படிங்கிற காப்பியம், இயேசு கிறிஸ்துவ பத்தின ஒரு காப்பியம் 3615 விருத்தப்பாக்களால பாடப்பெற்ற ஒரு நூலாக இருக்கு. அத தாண்டி பார்க்கிறப்ப நமக்கு தேம்பாவணிய வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, "அன்பை விதைப்போருக்கு அன்பே கிட்டும்" அப்படிங்கிற உயர்ந்த சிந்தனை எதுல இருந்து நமக்கு கிடைக்கப்பெறுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேம்பாவணியில இருந்து நமக்கு கிடைக்கப்பெறுது. சரிங்களா? "அன்பை விதைப்போருக்கு அன்பே கிட்டும்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத கூட நமக்கு குரூப் 1, குரூப் 2 எக்ஸாம்ல இந்த மாரிலாம் கேட்கலாம். இந்த டயலாக்க குடுத்துட்டு, எதுல இந்த விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். சரியா? "அன்பை விதைப்போருக்கு அன்பே கிட்டும்" அப்படிங்கிறது தேம்பாவணியில சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் மொழியில வரலாற்று நூல்கள் வருவதற்கு வந்து அடித்தளமிட்டவர் யாருன்னா, வீரமாமுனிவர். அவர் தான் வந்து இந்த வாமன் சரித்திரம் அப்படிங்கிறத எழுதியிருப்பாரு. அதுல வந்து இந்த கமா, ஃபுல் ஸ்டாப்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தமிழ் மொழிக்கு அறிமுகப்படுத்தியும் இருப்பாரு. அதுக்கப்புறமா அவர பத்தி ஃபேமஸான இன்னொரு விஷயம் என்னன்னா, பரமார்த்த குருவின் கதை அப்படிங்கிறதும் இவருடைய இதுதான். 2019ஆம் ஆண்டுல இவரு எழுதின தேம்பாவணிய முனைவர் டாமினிக் ராஜ் அப்படிங்கிறவரு என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஆங்கில மொழியில மொழிபெயர்த்து இருப்பார். சரியா? எல்லாமே நமக்கு இந்த குரூப் 4 அந்த குரூப் 2 பிரிலிம்ஸ்ல இந்த தமிழ் விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? தமிழ் எக்ஸாம்ல கூட கேட்கலாம். அதே மாரி தமிழ் சொசைட்டிலயும் கேட்கலாம். ஸோ ஜஸ்ட் இந்த ஆர்டிக்கிள கொஞ்சம் நல்லா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கூட நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. சரியா? ரைட். இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்த முக்கியமான விஷயங்கள வந்து பார்த்திருக்கோம். நன்றி.